மது குடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு. தமிழ்நாடு அரசு சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதை மையப்படுத்தி டாஸ்மாக் கடைகள்ல ஏஐ மூலமாக டாஸ்மாக் கடையில வாங்கக்கூடிய அந்த மது பாட்டில திரும்பி செலுத்தி 10 ரூபாய் பெறக்கூடிய வகையில ஏஐ தானியங்கி இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. முதற்கட்டமா சென்னை எழும்பூர்ல செயல்படக்கூடிய டாஸ்மாக் கடை ஒன்றுல இந்த இயந்திரத்தை சோதனை ஓட்டத்தில் வைத்திருக்கிறாங்க. இந்த கடையை பொறுத்தவரை 30 நாட்களுக்கு இந்த இயந்திரம் என்பது சோதனை ஓட்டத்தின் முறையில வைக்கப்படும். இந்த 30 நாட்களுமே இந்த இயந்திரம் வைத்திருக்கக்கூடிய கடையிலிருந்து வாங்கக்கூடிய பாட்டில் மட்டும்தான் இந்த இயந்திரத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான 10 ரூபாய் என்பது வழங்கப்படும். டாஸ்மாக் கடையில வாங்கக்கூடிய அரசு டாஸ்மாக் கடையில வாங்கக்கூடிய எந்த வகை மது பாட்டில்களாக இருந்தாலும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்பது இந்த இயந்திரத்தின் மூலம் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம இப்ப இந்த சோதனை இயந்திரத்துல நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத சோதனை பண்றோம். இந்த டாஸ்மாக் கடையில வாங்கின ஒரு மது பாட்டில் என்பது இருக்கு. இந்த பாட்டில் இருக்கக்கூடிய இந்த QR கோடை இந்த மிஷினுக்கு அருகில நம்ம முதல்ல ஸ்கேன் செய்யணும். ஸ்கேன் செய்தனையும் இந்த ஓட்டை என்பது இந்த இடம் என்பது திறக்கப்படும். அதன் மூலமாக இந்த பாட்டில் நம்ம உள்ளே செலுத்தணும்னா இந்த பாட்டில் மூலமாக அது உள்ளே எடுத்துக்கொள்ளப்படும். இந்த பாட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மீண்டும் மறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய வகையில இந்த பாட்டில் என்பது செயல்படும். இதை நம்ம டிஜிட்டல் முறையிலையும் QR கோடு இங்க வந்ததுக்கு அப்புறம் அதை ஸ்கேன் பண்ணி 10 ரூபாய் என்பது ஸ்கேன் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள்ட்ட நேரடியாக 10 ரூபாய் என்பது பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு புதிய நவீன திட்டமாக இருந்தாலும் இதுல சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்கு. தற்போது எழும்பூர் டாஸ்மாக் கடையில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இயந்திரத்தை பொறுத்த வரையில எழும்பூர்ல செயல்படக்கூடியது இந்த மிஷின் வைத்திருக்கக்கூடிய கடையில இருக்கு வாங்க பாட்டில் மட்டும்தான் இங்க வந்து பணம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மது பிரியர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம் அந்த பாட்டில கொடுத்து எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்கறதா சொல்றாங்க. 30 நாட்கள் சோதனை ஓட்டத்திற்கு பிறகு இந்த மிஷின் மூலம் சக்சஸ் ஆனா மட்டும்தான் தமிழ்நாடு முழுவதுமே இந்த இயந்திரத்தை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்படுது. இதுல நிறைய பாதகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. மது பிரியர்கள் மது போதையில எங்கெங்கதோ குடுத்துட்டு வந்த மது பாட்டில்கள் இல்ல சாலைகள்ல இருந்து பொறுக்கிட்டு வந்த மது பாட்டில்களை இங்க கொடுத்து எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு தகராறு செய்யறதாகவும் தெரிவிக்கிறாங்க. மது குடிப்பது நாட்டுக்கும் வீட்டிற்கும் கேடு என்ற வகையில மது குடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு பொது நலனா இருக்கு. இருப்பினும் பாட்டில்களை திரும்ப கொடுத்து தமிழ்நாடு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதை மையமாக வைத்து அரசு சோதனை முறையில இந்த மிஷினை செயல்படுத்தி இருக்கிறாங்க. பல்வேறு மது பிரியர்களும் தொடர்ச்சியாக பாட்டில திருப்பி செலுத்தி பணம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இதுல சாதகங்கள் இருந்தாலும் அதற்கு ஏற்றவாறு பாதகங்களும் நிறைய இருப்பதாக மது பிரியர்கள் தொடர்ச்சியாக தெரிவிக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணனுடன் செய்தியாளர் வீரகுமார்.